இயக்குனர் மையம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய இழப்பு என்பது இந்திய திரைப்பட உலகிற்கு, அதே மாதிரி அவருடைய ரசிகர் பெருமக்கள், அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலும் ஏராளமான திரைப்படங்களை எடுத்தவர் மதிப்பிற்குரிய பாரதி ராஜா அவர்கள். கிராமத்து மக்களுடைய பிரச்சனைகளை உலகம் முழுவதும் கொண்டு சென்றதில் ஒரு மாபெரும் பங்களிப்பை திரு பாரதி ராஜா அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவருடைய திரைப்படங்கள் மூலமாக என்றென்றைக்கும் மக்கள் மனங்களில் இயக்குனர் மையம் பாரதி ராஜா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார். திரைப்படங்களின் மூலமாக அவர் வெளிப்படுத்திய கருத்துக்களை, சிந்தனைகளை தமிழ் மக்கள் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். அதுதான் அவருக்கு செலுத்தக்கூடிய மிகச்சிறந்த அஞ்சலியாக இருக்கும். 1970 காலகட்டத்திலே வந்துட்டு சாதியத்துக்கு எதிராக அவர் வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு. பெரிய லெவலில் மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்தாரு. இப்போ இருக்க சூழலில் வந்து மக்களுடைய மனதில் எப்படி இருக்குது? இப்போ தென் மாவட்டங்களுக்கு சார் இல்லை, வேதம் புதிது உள்ளிட்ட வேதம் புதிது, அலைகள் ஓய்வதில்லை, கருத்தம்மா போன்ற பல திரைப்படங்கள் தமிழ் திரைப்பட வரலாற்றில் முத்திரை பதிக்கத்தக்க பல படங்களையும் தமிழகத்தினுடைய, இந்தியாவினுடைய ஏராளமான விருதுகளையும் பெற்றவர் பாரதி ராஜா அவர்கள். ஆனால் இன்றைக்கு சாதிய அணிதிரட்டல் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சாதிய வன்முறைகள் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக, சாதிக்கு எதிராக, சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக தமிழக மக்கள் அணிதிரள வேண்டும். இவருடைய சிந்தனைகள், கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். தமிழீழத்துக்காக வந்து பத்மஸ்ரீ அவர்களே வந்துட்டு அவங்களுடைய குரல் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கலாம். அவர் வந்து தமிழ் தேசியம், தமிழீழம் போன்ற கொள்கைகளில் ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ளவராக பாரதி ராஜா அவர்கள் இருந்தார்கள். அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு, அவர் நம்பிய கொள்கைக்கு உறுதியாக, நம்பிக்கையாகவும் அவர் இருந்தார். இன்றைக்கு தமிழகத்தினுடைய கலை உலகத்துக்கும் மிகப்பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட ஒரு பெரிய இழப்பாகத்தான் இதை கருதுகிறோம். பாரதி ராஜாவுடைய இயக்குனர் உடைய இமயமாகவும் நம்முடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை பற்றி, அவருடைய புகழை பற்றி பேசணும்னா பேசிக்கொண்டே போகலாம். ஸ்டுடியோவுக்குள் இருந்ததை புரட்சி தலைவர் தான் முதல்ல அது வெளியே உலகத்துக்கு கொண்டு வந்து படம் பிடிப்பெல்லாம் பல படங்களில் நடித்து காட்டியவர். அதுக்கடுத்து கிராம சாயலில், கிராமங்களில் ஒரு படத்தை எடுக்க முடியும், அது சக்சஸ் பண்ண முடியும் என்ற இந்த மண்ணின் வாசனையை கொண்டு வந்து செயல்படுத்திய ஒரு பெரிய தலைவர், ஒரு புரட்சி ஏற்படுத்தியவர் நம்முடைய பாரதி ராஜா அவர்கள். அதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை. அது மட்டுமல்ல, இயக்குனர் சிகரம் என்று போற்றப்பட்ட நம்முடைய பாலச்சந்தர் அவர்கள் அவரே புகழ்ந்து பேசியிருக்கிறார். இமயம் அவர் பேர் கொடுத்ததே அவர்தான், இந்த பேரை சூட்டியவர். வயதில் சிறியவராக இருந்தால் அவர் காலிலிருந்து அவருடைய கலை பயணத்துக்காக நான் வணங்குகிறேன் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட உயர்வான ஒரு பெரிய இடத்தை பெற்றவர். நம்முடைய பல இயக்குநர்களை, எண்ணற்ற திரைப்பட கதாநாயகர்களை உருவாக்கியவர். அதுவும் தென் தமிழகத்தின், அது மதுரை மாவட்டத்திற்கு, ஒட்டுமொத்த மாவட்டத்துடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்தார் என்றால் அதில் மிகையாகாது. அது மட்டுமல்ல, இன்றைய இசை உலகில் இன்றைக்கு ஞானியாக போற்றப்படுகிற நம்முடைய இளையராஜா, அவருடைய கங்கை அமரன், வைரமுத்து போன்ற எண்ணற்ற கலைஞர்களை உருவாக்கிய பெருமையும் பாரதி ராஜாவுக்கு தான் சாரும். எனவே அது மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு புரட்சித் தலைவர் மீது அளவற்ற பாசமும் அன்பும் கொண்டவர். புரட்சித் தலைவர் உடைய பாராட்டு விழா, டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறேன். அந்த பாராட்டு விழாவை லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கின்ற அளவுக்கு
சென்னை தீவுத்திடலிலிருந்து அத்தனை நடிகர்கள், கலை உலகத்தில் இருக்கிற முன்னணி நடிகர்கள், அத்தனை நடிகர்களுமே அன்றைக்கு திராவிட இயக்கத்தில் இருந்த எஸ் சந்திரன் போன்றவர்கள் கூட எல்லோருமே கலந்து கொண்டு அனைத்து தரப்பு கலைஞர்களும் புரட்சி தலைவருக்காக ஊர்வலமாக ஏறத்தாழ ஒரு 10 கிலோமீட்டர் பயணமாக வந்து புரட்சி தலைவர் நேரு ஸ்டேடியத்தில் பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவை நடத்திய முழுக்க நடத்தியவர் பாரதி ராஜா தான். அதை ஆர்கனைஸ் பண்ணி அப்போ அதில் நம்முடைய நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அத்தனை நடிகர்களையும் இசை அமைப்பாளர்களையும் பேச வைத்து புரட்சி தலைவருக்கு புகழுக்கு புகழ் சேர்த்தார். புரட்சி தலைவருடைய அன்பையும் பாசத்தையும் பெற்றவர். அவர் எடுக்கிற படங்கள் ஒவ்வொன்றையும் புரட்சி தலைவருக்கு முதல்ல காட்டிவிட்டு அவருடைய வாழ்த்தலை பெற்று தான் வெளியே விடுவார். அது வழக்கமானது. அதே வேதமொழி படம் என்று ஒரு படத்தை எடுக்கும்போது அவர் மிகப்பெரிய ஃபைனான்ஸ் சிக்கல் ஆகிப்போச்சு. அது அது பிராமண சமுதாயத்தை பற்றி ஒரு இதாக இருக்குது, யாருமே இதாகலை. புரட்சி தலைவர் முழுக்க அதற்கான அத்தனை விநியோகத்தையும் கூப்பிட்டு வைத்து, நான் உத்தரவாதம் தருகிறேன், அவர் இந்த படத்தை திரையிடுங்கள், நீங்கள் வாங்குங்கள் என்று சொல்லி அதற்கான நிதி உதவி. இதுக்கு பிரதிபுகாரமாக புரட்சி தலைவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா 84 அமெரிக்காவில் இருக்கிறார். இதுவரை உலகத்தில் ஒரு இயக்குநர்கள் நடத்தின கூட்டத்துக்கு ஆட்கள் வருவார்கள் என்றால் அது புரட்சி தமிழர் நம்முடைய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் நடத்திய, அவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் முக்கியமான தொகுதியில் கலந்து கொண்டு புரட்சி தலைவர் வெற்றி பெறுவதற்காக தன்னுடைய ஆதரவை தெரிவித்து அவருக்காக தன்னுடைய பங்கையும் செலுத்தியவர். ஆக அதிலிருந்து அவருடைய எண்ணற்ற பணி தொடங்கியது. இன்றைக்கு நாங்கள்லாம் வருத்தப்படுகிறோம். எனக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு தான். ஒரு மண் வாசனை மிக்க ஒரு இயக்குனரை இன்று நாம் பெறுவது என்பது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நிச்சயமாக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். கலைத்துறை என்றைக்கும் சாதிக்கக்கூடியது. புரட்சி தலைவருக்கு பிறகு இந்த கலைத்துறையை ஆட்டி படைத்தவர்கள் இயக்குநர்கள் என்றால் அது மிகையாகாது. இயக்குநர்களுக்காக படம் ஓடியதென்றால் புரட்சி தலைவருக்கு பிறகு பாரதி ராஜா அவர்களுக்காகத்தான் படம் ஓடியது. அது மட்டுமல்ல, பாலச்சந்தர் சாருக்காகவும் ஓடியது உண்டு. ஆனாலும் கூட இதை காட்டிலும் நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் புது கதாநாயகர்களை போட்டு எடுத்தால் கூட அதற்கும் ஆதரவு கொடுத்த மக்கள், தமிழக மக்கள், அது மினிமம் கேரண்டியாக பாரதி ராஜா அவர்கள் இருந்தார்கள். அத்தனை திரைப்பட விநியோகத்திற்கு மினிமம் கேரண்டி எம்ஜிஆர் என்ற மாதிரி மினிமம் கேரண்டி டைரக்டர் பாரதி ராஜா என்று போற்றப்பட்டவர். இனி அவர் மறைவு என்பது எங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக பேர் இழப்பாக இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் பெருமையும் எங்களுடைய எதையும் கொள்ளுகிறோம். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் மறைந்து விட்டார். அந்த பாடல் இருக்கு, தாய்மாமன் சீரு, அந்த பற்றிய ஒரு பாட்டு. அது வைரமுத்து அவர்களை எழுத வைத்து அவர் கொண்டு வந்து அந்த அவர் பொதுவாகவே ஒவ்வொரு நூலுக்கும் புரட்சி தலைவருக்கு அடுத்து கேமரா கோணங்கள் அத்தனையும் தெரிந்து, எடிட்டிங் எல்லாமே தெரிந்து கொண்டவர். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்து இந்த அணி வந்தார்னாலே ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. அவர் அத்தனை படங்களுமே, அவருடைய பாடங்கள் பூரம் அத்தனை பாட்டுகளும் மிகவும் பாராட்டக்கூடியதாக இருக்கும். தமிழ் திரையுலகின் பிதாமகன், மூத்தவர், இயக்குனர் இமயம், மதிப்பிற்குரிய ஐயா பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு, திரையுலகிற்கு மிகப்பெரிய இழப்பு. எத்தனையோ நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்திய அவர் இன்று வானிலே நட்சத்திரமாக இருக்கிறார். அவரை பிரிந்து துயருற்றிருக்கக்கூடிய அவரது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன், ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். தமிழ் திரையுலகில் செட்டு போட்டு எடுக்கக்கூடிய சினிமாக்கள் இருந்த காலங்கள் இருந்த 1970களில் அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து, அதுவும் கிராமத்து மண் வாசனையை, இந்த தமிழ் மண்ணின், குறிப்பாக தென் தமிழகத்தின் அந்த கலாச்சாரத்தை இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருப்பவர் ஐயா பாரதி ராஜா. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இன்னைக்குள்ள கலாச்சார சீரழிவு காலத்தில் இன்னும் நம்ம அவருடைய படங்களை பார்த்தால் நம்மளுடைய முன்னோர்கள், பல்வேறு சமுதாய அமைப்பினர் என்ன கலாச்சாரத்தை கடைபிடித்தார் என்பதற்கு ஒரு
ஆவண சாட்சியமாக அவர் படைப்புகள் இன்றும் பேசக்கூடிய ஒரு நிலையில் உள்ளது. அத்தகைய மிகப்பெரிய ஒரு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இன்னும் திரையுலகிற்காக எத்தனையோ போராட்டங்களை நடத்தி திரையுலகத்தை சார்ந்த பல்வேறு பிரிவினருக்கான உரிமைகளை பெற்றுத்தந்த மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய ஒருவர். அவருடைய மறைவிற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும். நன்றி. திரைப்படங்களா பிறமொழி படங்களை நோக்கி போய்க்கிற நேரத்தில் கிராமப்புறங்களுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய கோழிகள் அதே போல ஒவ்வொரு உயிரினங்களையும் வந்து நடிக்க வந்தாரு. அவரோட ஒவ்வொரு தமிழ் முக்கியத்துவம் கட்டாயம். அவர் ஒரு கிராமத்திலிருந்து பிறந்தவர்னால, இந்த மண்ணோட மண்வாசனையை புரிந்தவர்ன்றனால அவருடைய வார்த்தையிலே நம்ம கேட்டிருக்கிறோம். அவருடைய அந்த கடைசி அவர் உடல் நலிவுற்று இருக்கும் பொழுது, எனக்கு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு பயமா இருக்குது, இந்த மண் அழகான மண், இந்த மேகம் அழகானது, இந்த மலை அழகானது, பெண் அழகானது, தமிழ் மொழி அழகானது, இதெல்லாம் விட்டுட்டு போயிடணும் பயமா இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் அந்த அளவுக்கு ஆழமாக அவர் இந்த மண்ணை, இந்த மொழியை, மக்களை, இந்த கலாச்சாரத்தை எப்படி நேசித்தார் அப்படின்னு தெரிய வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாம் இன்ஸ்டால போற காலங்களில் இன்னும் திரும்பி பார்த்தோம்னா நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்த ஒருத்தராகவும் அவர் அடையாளப்படுத்தலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிதாமகன். அவர் மறைந்தாலும் நிச்சயமாக இந்த தமிழ் மக்களின் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார். இரவா புகழ்பெற்ற பல்வேறு பெரியோர்கள் மத்தியில் இவரும் இன்று திரைவானிலே எப்படி பல்வேறு நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தினாரோ அந்த வகையில் இன்னைக்கு வானிலே அவர் இன்னைக்கு ஒரு பெரிய நட்சத்திரமாக அவர் உறுதியாக காலம் சொல்ல மட்டும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பது உறுதி. ஆமா, நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவம் தானே. இப்ப நிறைய கதாநாயகிகள் பார்த்துருக்கோம். அவங்க எல்லாமே அவர் அறிமுகப்படுத்தி நம்ம நேற்றெல்லாம் பார்த்தோம். அவங்க இறுதி மரியாதை செலுத்தியதை பார்த்தோம். இன்னும் பார்த்தோம்னா நடிகர் அவர் உலக நாயகன் கமலஹாசன் அவரை சப்பானின்ற ஒரு கேரக்டர்ல கொண்டு வந்து ஜப்பானியாக உலகநாயகன் நடித்திருந்தாலும் அந்த ஜப்பானிக்கான கதாபாத்திரத்தை உருவாக்கி அதை நடிச்சு காமிச்சிருப்பார்ல, அதுதான் நம்ம கண் முன்னாலே நிற்கிது. அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அந்த படம் வெற்றி பெறுமான்னு கூட எல்லாம் நிறைய பேர் விமர்சனம் வைத்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு படம். இன்னும் கிழக்கு சீமையில்ன்ற படம்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு உள்ள காலத்தில் பரபரப்பான காலத்தில் நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை பார்க்குறோமா பேசுகிறோமானே தெரியாது, சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த கிழக்கு சீமையில் வரக்கூடிய அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது அந்த கலாச்சாரத்தில் தாய்மாமனுக்கான அந்த மதிப்பு, அழுகாத அண்ணன் தம்பி இருக்க மாட்டாங்க. பாலும் பழமுல எப்படி நம்ம செவாலிய சிவாஜிக்கும் சாவித்திரி அவங்களுக்கு ஒரு அண்ணன் தங்க பாசத்தை காமிச்சாங்களோ அந்த மாதிரி கிழக்கு சீமையிலையும் அந்த மாதிரி ஒரு பாசத்தை காமிச்சிருக்கக்கூடியவர். அதனால காலம் சொல்லும் மட்டும் அவருடைய புகழ் ஓங்கி ஒலிக்கும். வணக்கம். தான் இறப்பு என்கிற அந்த நிலையில கண்ணீரோடு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவன் திருவடியில இளைப்பார புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் பொதுச்செயலாளரின் சார்பிலே அவர் கொடுத்திருக்கிற இரங்கல் செய்தி, தென் தமிழகத்தின் கிராமத்திலிருந்து புறப்பட்டு தமிழ் சினிமாவின் கேமராவை கிராமங்களை நோக்கி திருப்பியவர், திரைத்துறையை மண் வாசனையால் நிரப்பியவர், தமிழ் சினிமாவை தமிழோடு உலகம் திரும்பி பார்க்க செய்தவர் திரு பாரதி ராஜா அவர்கள். அவர்தம் மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத பேர் இழப்பாகும். என் இனிய தமிழ் மக்களே என்று அவரது குரல் இந்த சினிமா உள்ளவரை நிலைத்திருக்கும். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் திரைத்துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த திரு பாரதி ராஜா அவர்களின் ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பார எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று அவர் இரங்கல் செய்தி கொடுத்து இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்த மண்ணின் மைந்தர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தித்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் அவருடைய சார்பிலே பாரதி ராஜா அவர்களுடைய குடும்பத்தாரை நேரிலே சந்தித்து அவர்களுக்கு எங்களுடைய வேதனையையும் அவர்களுக்கு ஆறுதலையும் சொல்லி அவர்கள் கடவுளாக உங்களோடு இருப்பார்கள் என்கிற ஆறுதலையும் தெரிவித்து, கலைத்துறை ஒரு பிதாமகனை இழந்திருக்கிறது. இந்த தென் தமிழ் நாடு இந்த மண்ணின் மைந்தனை இழந்திருக்கிறது. பூத உடலைத்தான் இழந்திருக்கிறமை தவிர அவருடைய வரலாற்றை என்றுக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி பொதுச் செயலாளர் சார்பில் அவர்கள் குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவருடைய ஆன்மா இறைவன் திருவடி நிழலிலே சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.